ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணல் கடிகாரம். இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கும்பகோணம் ஸ்பெஷல் வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வெண்பொங்கல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், வாழை இலையில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வெண்பொங்கல் பச்சரிசியும் சிறுபருப்பை மட்டும் சேர்த்து செய்யலைங்க. இது கூட இன்னொரு பொருளும் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம். இந்த பச்சரிசியோட அளவு 200 கிராம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 4-5 முறை நல்லா கழுகியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த செம்போட அளவு 1/2 லிட்டர். நான் 1.5 செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுத்துள்ள பர்னரில் இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து அதையும் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம அரிசி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த 3/4 லிட்டர் தண்ணி கொதிக்குதில்ல, அந்த பாத்திரத்தில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வேக வைக்கலாம். தட்டு போட்டு மூடினா பொங்கி வழிஞ்சிரும். இப்போ அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிறுபருப்பையும் நல்லா ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியும் பாருங்கள், அடுத்துள்ள பாத்திரத்துலையும் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்குது. இதுலேயும் நம்ம இந்த சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே திறந்து வச்சு வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரிசி போட்டோம்ல, அந்த அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. அரிசி கொஞ்சம் கூட அரிசி இருக்கக்கூடாது. 100% நல்லா சோறு வெந்து வரணும். நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்கும்போது தண்ணியாக தான் இருக்கும், அப்படியே இருக்கட்டும். இப்போ பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்பு ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை, பருப்பு வெந்து வந்தால் போதும். இப்போ இந்த பருப்பை அந்த தண்ணியோட அப்படியே இந்த அரிசி வெந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போது கஞ்சி மாதிரி தாங்க இருக்கும். இதை அப்படியே சேர்த்துட்டு அரிசியும் பருப்பும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ தாங்க நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோன்னு. அதுதான் ஒரு கப்பு ரவை. அரிசி எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்து மழை சாரல் மாதிரி இந்த மாதிரி நல்லா மெதுவாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். ஒரு கையில் ரவையை சேர்க்கணும், ஒரு கையில் நம்ம கலந்து விட்டுக்கணும். அந்த மாதிரி சேர்த்தா தான் கட்டிகள் இல்லாமல் நல்ல ரவை வெந்து வந்துடும். தண்ணியெல்லாம் ஒன்றும் இதுக்கு மேலே சேர்க்கவே கூடாது. பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது எவ்வளோ லூஸாக இருந்தது. இப்போ நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கலந்தால் போதும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே ரவை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 50 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க, வெடிக்கணும். மிளகு வெடித்து வந்தால் தான் சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும், அதே சமயத்தில் காரமும் இருக்காது. மிளகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நம்ம இஷ்டம் தாங்க, கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே முந்திரி நல்லா செவந்து வந்துடும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அந்த சூட்லேயே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடும்.
அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் கொட்டிடலாம். பொங்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. இப்போ இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்ததும் ஒரு பிஞ்சு லைட்டாக கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அந்த மஞ்சள் பொடியை அந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மஞ்சளும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் 50 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து காய்ச்சக்கூடாதுங்க, நெய் அப்படியே சேர்க்கணும், அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போது பொங்கல் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி தாங்க 4-5 மணி நேரம் ஆனாலும் அப்போவும் இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். இது சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் ரவை சேர்த்துருக்கோன்னு நம்ம சொன்னாதாங்க தெரியும், யாருக்கும் தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. சாப்பிடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொங்கல் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கும்பகோணம் ஸ்பெஷல் வெண்பொங்கல் கமன்னு நல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. இதுக்கு தொட்டு சாப்பிட சட்னியோ சாம்பாரோ ஒன்றுமே தேவைப்படாதுங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் பொங்கல் செஞ்சிங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.